குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். இக்கதையின் தலைப்பு, காலையில் ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அருண் ஒரு சாதாரண இளைஞன். அவன் வழக்கமாக காலையில் எழுந்ததும் சரியாகவே இருக்காது. அலாரத்தை 3-4 முறை ஸ்னூஸ் அடித்து, கடைசியில் போனில் சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் செய்து 1 மணி நேரம் வீணடித்து விடுவான். இதன் காரணமாக அவன் அன்றைய நாளை முழுவதும் அலட்சியமாக, செயல்திறன் குறைவாகவும், எதிலும் ஆர்வமின்றி வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஒரு பழைய நண்பனை சந்திக்கிறான். அந்த நண்பன் மிகவும் உற்சாகமாக, தன்னம்பிக்கையுடன் இருப்பதை காண்கிறான். அருண் ஆச்சரியத்துடன் கேட்டான், "நீ எப்படி இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாய்? நாளை எப்படி தொடங்குகிறாய்?" அதற்கு அவன் சொல்லும் பதில், "காலையில் 1 நிமிடம். அந்த 1 நிமிடமே எனது வாழ்க்கையை மாற்றிவிட்டது." அருண் குழப்பத்துடன் பார்த்தான். நண்பன் கூறினான், "ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் முதல் 1 நிமிடம் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? 1 நிமிடம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய நாள் எப்படி இருக்க வேண்டும் என்று மனதில் உறுதி செய்கிறேன். என் கனவுகளை நினைத்து, என் இலக்குகளை மனதில் பதித்து, இன்று ஒரு சிறந்த நாள் என்று உறுதி செய்கிறேன்." அருணுக்கு இது ஒரு புதுமையான யோசனையாக இருந்தது. அவன் முடிவு செய்தான், நான் 1 வாரம் இதை முயற்சி செய்ய வேண்டும். அவனது இம்முயற்சியால் மாற்றம் ஆரம்பிக்கிறது. அடுத்த நாள் காலை அலாரமானது. வழக்கமாக ஸ்னூஸ் அடித்து படுக்கையில் புரண்டு கொள்வதற்கு பதிலாக அருண் நேராக எழுந்தான். ஒரே 1 நிமிடம் அவன் அமைதியாக உட்கார்ந்து கண்களை மூடி, "இன்று ஒரு சிறந்த நாள். என் கனவுகளை சாதிக்க வேண்டும். நான் இன்று புத்துணர்ச்சியுடன் இருப்பேன்" என்று மனதில் உறுதி செய்தான். அந்த 1 நிமிடமானது அவன் முழு நாளின் மனநிலையை மாற்றியது. அவன் மேலும் உற்சாகமாக இருந்தான். வேலைகளில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தான். 1 வாரத்தில் அவனுடைய நாள்கள் மாறின. இரவில் குறைவாக மொபைல் பயன்படுத்தி அதிகமாக படிக்கவும் ஆரம்பித்தான். 1 மாதத்திற்குள் அவன் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை காண ஆரம்பித்தான். உளவியல் ரீதியாகவும் செயல்பாடுகளிலும் வளர்ச்சியடைந்தான். அதே நண்பனை மீண்டும் சந்தித்து சொன்னான், "உன்னுடைய அந்த 1 நிமிட யோசனை என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது." ஆகவே நாம் ஒவ்வொருவரும் காலையில் எழுந்தவுடன் செய்யும் முதல் செயல்களே நம்முடைய நாளையும் வாழ்க்கையையும் வடிவமைக்கிறது. அதே நேரத்தில் நாம் எதிர்மறையான சிந்தனைகளை தாண்டி நேர்மறையான எண்ணங்களை மனதில் கொண்டால் அது நம்மை வெற்றியாளராக மாற்றும். அதனால் நாளை முதல் உங்கள் நாளை மாற்றுங்கள். காலையில் 1 நிமிடம். அந்த 1 நிமிடமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எனது அன்புக்குரிய குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை தட்டிவிட மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.